ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐந்து அடுத்த சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் அந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சோழன் வந்துட்டு ஆஃபீஸில் போயிட்டு நிலா கிட்ட பேசி சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு போனாங்க. ஆனால் நிலா சமாதானம் ஆக முடியாது, உங்களை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயவு செஞ்சு இனிமேல் ஆஃபீஸில் வந்து என்னை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நிலா சோழன் என்ன இவ மன்னிக்கவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணது பெரிய தப்பு தானே, அவ்வளோ சீக்கிரம் எப்படி யாராலையும் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்துட்டு அமைதியாக வந்து கிளம்பி வந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நிலாவும் உள்ளே போயிட்டு அவங்க பாட்டிக்கு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் திவ்யா கேட்குறாங்க, யார் நிலா அது அடிக்கடிக்க வந்துட்டு போய்கிட்டே இருக்காங்க, உங்களுடைய ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னீங்க, அன்றைக்கி வந்து பிரச்சனை பண்ணார், இன்றைக்கி என்னமோ வெளியில் நின்று சாதகமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க அது ஒன்றும் இல்லை, தெரிஞ்சவங்க தான், அன்றைக்கி ஹாஸ்டலில் என்ன ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்தாங்களா, சேர் என்ன அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லி நிலா அமைதியாயிடுறாங்க. சோழன் யாருன்ற விஷயத்த நிலா இது வரைக்கும் யார்கிட்டையும் வந்து சொல்லிக்காமல் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நிலா வேலை முடித்து அவள் வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து காலேஜ்லேருந்து போகிற வழியில் இங்கே பல்லவன் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் அண்ணி இந்த வழியாக தான் போவாங்க, அவங்கள பார்த்து இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனை பார்த்த உடனே நிலா போய் பல்லவன்கிட்டையும் பேசுகிறாங்க. பல்லவன் திரும்பவும் பயங்கரமாக அழுகிறாங்க. என்ன பல்லவா எதுக்கு அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் இல்லாமல் அந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பிட முடியல, தூங்க முடியல, என்னால் சரியாக படிக்கக்கூட முடியல நீ அப்படின்னலாம் வந்து சொல்லி அழுகிறாங்க. ப்ளீஸ் டபுள் என்னுடைய சூழ்நிலையே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ இங்கே பாருங்கள் ப்ளீஸ் அண்ணி, என்ன இருந்தாலும் சோழனை பண்ணது தப்பு தான், அதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு போகலாமா, அவர் இப்போ பண்ணிட்டு போகட்டும், நீங்கள் அவர்கிட்ட பேசாமல் நீங்கள் எங்ககிட்ட பேசிக்கிட்டே அங்கேயே இருந்திருக்கலாம்ல அண்ணி, ப்ளீஸ் அண்ணி வாங்க அண்ணி வீட்டுக்கு அப்படின்னு பல்லவன் கூப்பிடுறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, இல்லை பல்லவா என்னால் அந்த வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, ப்ளீஸ் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ பார்த்து பத்திரமா இருந்திருக்கோ, நல்லா படி சரியா, என்னையே நினச்சி கவலைப்படாமல், இந்த மாதிரி என்னை எப்போ அடிக்கடிக்க பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீ வந்து என்னை பார்த்துக்கலாம் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நீலா அங்கேருந்து பஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் திவ்யா கூட கிளம்பி ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. பல்லவனும் இங்கே அவங்கள பார்த்துட்டு அமைதியாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே நடேசன் வந்துட்டு இங்கே நிலா கிட்ட பேசின வினத்தை நினச்சி பயங்கரமாக புலம்பிச்சிருக்காரு. அப்போ சேரை வந்துட்டு கேட்குறாங்க, என்னப்பா என்னாச்சு, ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லடா ஒன்றும் இல்லை, நான் ஏன் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லணும், விடுடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இல்லைடா நிலா இங்கேருந்து போயிட்டா இல்லையா, எனக்குமே அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு, சரி போய் அந்த பொண்ணை பார்ப்போம், பார்த்து பேசி ஏதாச்சும் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு போனால் அங்கே கொஞ்சம் கூட எனக்கான மரியாதையை கொடுக்காம எல்லார் முன்னாடியும் காத்து பூத்துன்னு கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பா உங்களெல்லாம் யாருப்பா அவங்க ஹாஸ்டலுக்கு போக சொன்னால், நான் தான் அந்த ஹாஸ்டல் அட்ரஸ் உங்களுக்கு சொல்லலைல்ல, அப்புறம் எப்படி அங்கே போனீங்க அப்படின்னு, டேய் நானாக தேடி கண்டுபிடிச்சதாண்டா போனேன், அந்த பொண்ணு நான் மேலேருந்து பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துச்சு, சரி வந்துச்சு பேசலான்ட்டு பேசினா ஏதேதோ பேசுகிறாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடேசன் வந்து சொல்லுவோம், சரிப்பா விடுங்க, நீங்கள் என்ன போய் அப்படி பேசுனீங்க, நீங்கள் நிலா கோவப்படுற அளவுக்கு நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லவும், அது 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 ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து அமைதியாயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நிலாவே அந்தளவுக்கு கேவலமாக வந்து நடேசனை திட்டினாங்க. ஸோ சேரனுக்கும் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சா, சோழனை நாம தான் தூண்டி விட்டோம், இப்படியெல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா இவனுமே அவளுக்கு மேலே திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அமைதியாயிடுறாங்க. ஒன்றும் இல்லை வேலை போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. ஸோ சோழனால் இதுக்கப்புறமும் அமைதியாக இருக்கவே முடியறதில்ல. எப்படியாச்சும் நிலாவுடைய மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து நிலாவுடைய ஹாஸ்டலுக்கு வந்துட்டு பலூன் மூலிமா சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து கேட்குறதுக்காக போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. இங்கே நிலா எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் திவ்யா கூட கொஞ்சம் ஜாலியாக இருந்தாங்க. ஸோ அப்போ தான் பலூனில் சாரி அப்படின்னு உடனே, யார் இது சாரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த பலூனை பார்த்த உடனே முதல்ல கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஜன்னல் வழியாக போய் எட்டி பார்த்ததும் கீழே சோழன் அப்படின்னு சொன்ன உடனே, அதாச்சும் பார்த்த உடனே நிலாவுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் பயங்கரமாகிடுச்சு. அந்த சந்தோஷம் அப்படியே டக்குன்னு புஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வராங்க. அவங்க ஃப்ரெண்ட் திவ்யாவும் பார்க்குறாங்க. அடிக்கடிக்கு இவர் வந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காரு, அன்றைக்கி வந்தார் அவருடைய தம்பின்னு வேறு சொன்னேன், என்ன நிலா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே எதுக்கு வந்தீங்க, இப்போது பலூன் எதுக்காக இப்போது கட்டிக்கிட்டு நீங்கள் எத்தனை தடவை சாரி கேட்டாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், முதல்ல அந்த பலூனை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லவும், அது கீழே இறக்கும் போதே மேலே இருக்கிற கம்பியில் கரண்ட் கம்பியில் பட்டுன்னு விடிஞ்சிருது. இதை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது, ஏன் இப்படி என் மானத்தை வாங்குறீங்க, எங்கே போனாலும் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா, காலையில் என்னன்னா
ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பேசுனீங்க, அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி போக சொன்னால், திரும்பவும் இப்போ ஹாஸ்டல் முன்னாடி வந்து எல்லார் முன்னாடியும் இப்படி ஏங்க என் மானத்தை வாங்குறீங்க, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் உங்களை எந்த காலத்துலேயும் மன்னிக்க போகிறதும் இல்லை, இங்கிருந்து தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி நீலா சோழன் கிட்ட கத்துறாங்க. எங்க ப்ளீஸுங்க, நான் பண்ணது தப்பு தாங்க, பெரிய தப்பு தாங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் அப்பா வந்து அதாவது அங்கிள் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னார், அவர் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாராமே, அவர் சொல்லி தான் நீங்கள் பண்ணீங்களாமே, இல்லை நீங்கள் சொல்லி அவர்கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக அனுப்பிவிட்டீங்களா அப்படின்னு. ஏங்க தயவு செஞ்சு இல்லைங்க, அந்த ஆள் முதல்ல சொன்னார்ல அதாங்க உண்மை, அவர் பேச்சை கேட்டுட்டு தாங்க நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், ப்ளீஸுங்க விட்டுருங்க அப்படின்னு. அவர் சொன்னால் உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா, சொந்தமாக யோசிக்கணும் அப்படின்றது, எந்த சூழ்நிலையில் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்றது அவருக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா இங்கே கோவப்பட்டு சோழனை தீட்டிட்டு இங்கே வந்து தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க, எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இனிமேல் நான் அந்த வீட்டில் வருவேன்னு மட்டும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே நிலா வந்து திட்டி அனுப்பிட்டு உள்ளே போயிடுறாங்க. சோழன் அமைதியாக வந்துட்டு இருக்க மேலேயும் அவங்கள டென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துடுறாங்க. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினச்சிட்டு அமைதியாக வந்துடுறாங்க. நிலா கேட்டுக்குள்ளே போன உடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவர் வந்துட்டு அவர் அப்படின்னு சொல்லி நிலா ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அவர் எங்கள் சொந்தக்காரங்க தான், நீங்கள் எல்லாரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுமே அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உள்ளே போங்க, அதான் நிலா சொல்லிட்டார்ல, அது அவங்களுடைய பர்சனல் மேட்டராக கூட இருக்கும், நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிலா வெளியில் வந்து சோழன் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுருக்காரு, அவரை கூப்பிடுறாரு. நிலா கூப்பிட்டாங்கன்னு உடனே சோழன் ரொம்ப சந்தோஷமாக வராங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க என்ன மன்னிச்சிட்டிங்களா அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் உங்களை என்றைக்குமே மன்னிக்க போகிறது கிடையாது, நீங்கள் எதுக்காக திரும்ப என்னை துரத்திக்கிட்டு வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அன்றைக்கி என்ன சொன்னீங்க நீங்கள், நான் உனக்கு தாலி கட்டின புருஷன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூட தான் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதுக்கு இந்த தாலி தானே காரணம். இங்கே பாருங்கள், சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தாங்க உங்கள் தாலி, நீங்கள் கட்டின தாலி தானே, இதுக்காக தானே என்னை திரும்பி வந்துட்டுருக்கீங்க, இது உங்கள் அம்மாவுடைய தாலி தானே, இது தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நிலா அந்த தாலியை எல்லாரும் உள்ளே போனதுக்கு அப்புறமா கலட்டி சோழன் கையிலே கொடுக்குறாங்க. நிலா கலத்தி கொடுக்கும்போது சோழன் வந்து நிலாவை கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. கையை விடுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி சோழன் கையை தட்டி விட்டுட்டு நிலா அதை கலட்டி சோழன் கிட்ட கொடுத்துட்டு அமைதியாக வந்து உள்ளே போயிடுறாங்க. ஏங்க வேணாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி சோழன் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. இது ஒரு அடையாளம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்கள் திரும்பவும் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இது இல்லைன்னா உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு இதை எடுத்துகிட்டு போய் சேரன் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா உள்ளே போயிடுறாங்க. ஸோ நாம் வந்துட்டு பேச்சுலர் தான், நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நம்ம ஆஃபீஸில் சொல்லி வச்சுருக்கோம், இவரும் வந்து அடிக்கடிக்கு இங்கே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு, இந்த தாலி ஒன்று இருக்கிறதுனால தானே, ஸோ இந்த கோல்டு நம்ம கழுத்தில் இல்லாத இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்மள ஆஃபீஸ்லேயும் யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஸோ சப்போஸ் வந்து இந்த தாலி இருக்கிற விஷயம் ஆஃபீஸில் தெரிஞ்சால் நம்மள எல்லாரும் யார் என்ன ஏதுன்னு கேட்பாங்க, நமக்கு நம்மளுடைய கரியரில் இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு நிலா யோசிச்சு அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க. சோழன் அதை வச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்து உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல வந்து நம்ம கட்டின தாலியே ஒரு செகண்டில் எப்படி இந்த மாதிரி கழட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்களே, எல்லாமே நாம் பண்ண தப்பு தான், அவ்வளோ அளவுக்கு அவங்களுடைய மனசை நம்ம காயப்படுத்திருக்கோம், நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சோழன் அந்த தாலியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இங்கே எல்லாரும் அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்த உடனே இங்கே சேரண்ணங்கிட்ட போயிட்டு இங்கே அண்ணன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இந்த தாலியை கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே எல்லாரும் ஷாக்காக எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏய் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து கேட்கவும், அண்ணே நிலாவுக்கு நான் கட்டினேன் இல்லைண்ணே அந்த தாலிண்ணே, நம்ம ரிசப்ஷனில் போட்டோமே அம்மாவோடைய தாலி அதுன்னு அப்படின்னு சொல்ல உடனே, என்னடாடி அந்த பெண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ போய் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து இந்த தங்கத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா, உன்னோட மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன லூஸா அப்படின்னாலாம் வந்து சேரன் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அண்ணா கொஞ்சம் பொறுண்ணே, நானா ஒன்று இதை கேட்டு வாங்கிட்டு வரல, உன் தங்கச்சி தான் இதை வேணான்னு சொல்லி கழட்டி கொடுத்துட்டா, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, என்னவே அவளோட லைஃப்ல வந்து சுத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டா, பிடிங்க
இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்னு இங்கே நிலா சொன்ன விஷயங்களை வந்து சேரன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இங்கே சேரனுமே ஆடி போய் நின்றுட்டு அதை அமைதியாக வந்து வாங்கி எடுத்துகிட்டு போய் சாமி ரூம் முன்னாடி படத்தை முன்னாடி வச்சிடுறாங்க. அவ்வளோதான், என்னோட லைஃபே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நிலாவுக்கும் எனக்கு இருக்கிற எல்லா விஷயமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் அவங்க இந்த வீட்டுக்கு வரவும் மாட்டாங்க, என்னை பார்க்கவும் மாட்டாங்க, நம்ம யார்கிட்டையும் இன்னமும் பேசவும் மாட்டாங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே சோழன் வந்து பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே நீ பண்ண ஒரு விஷயம் தானே நான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாடா, நான் பண்ணது தான் தப்பு, நான் பண்ணது தான் தப்பு, இந்த ஆள் பேச்சு கேட்டுன்னு நான் பண்ண பாரு அதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு சோழனை எப்படியோ ஒரு விதமாக சமாளித்து ரூம்குள்ளே அனுப்பி விட்டுறாங்க. சோழன் இதையே நினச்சி ரூமில் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த பிரச்சனை இந்த மாதிரி இதோட வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு பக்கம் இந்த விஷயம் வந்து நம்ம கார்த்திகாவுக்கு தெரிய வருது. கார்த்திகாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இங்கே சேரனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சேரன் ஃபோன் எடுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலேயும் ஃபோன் எடுத்து அந்த பொண்ணை நம்மக்கிட்ட ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லிடலாம், அதான் கல்யாணம் ஆகிடுச்சுல அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு மாமா நான் கார்த்திகா பேசுகிறேன், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நிலா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்களே மாமா, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, யாருப்பா யார் வந்து இந்த விஷயத்த உனக்கு சொன்னாங்க அப்படின்னு, வேறு யார் மாமா, என் அம்மாவும் என் அப்பாவும் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் மாமா, ஏன் அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு, அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க கார்த்திகா கிட்ட. அவங்க எப்படியும் திரும்பி வந்துடுவாங்க மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனைக்காக அவங்க போயிருந்தாலும் திரும்ப வந்துடுவாங்க, சோழன் கூட அவங்க சேர்ந்து வாழ்வாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த விஷயத்த நினச்சி ஊரில் தான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, அந்த வீட்டில் எந்த ஒரு பொண்ணும் வந்து தங்காது வாழாதுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நிலாவும் போயிட்டாங்க அப்படின்றதுனால எல்லாரும் ஒரு மாதிரி தான் பேசுவாங்க, அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன் மாமா, இதுக்காக தான் அந்த வீட்டை பற்றி தெரிஞ்ச எல்லாமும் முழுசாக தெரிஞ்ச நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்திருந்தேன் அப்படின்னா இந்த பிரச்சனை எதுவும் வந்திருக்காங்கல்ல, நிலாவும் இங்கேருந்து போயிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னலாம் வந்து இங்கே கார்த்திகா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்ப்பா கார்த்திகா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, இது ரொம்ப தப்புப்பா, இப்போது நீ ஃபோன் பண்ணுறது கூட எனக்கு ரொம்ப தப்பு, அதாவது அவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவார், நீ இந்த மாதிரி அடிக்கடிக்க எனக்கு ஃபோன்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்ல உடனே, ஏமாம்மா நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலையா, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், அதுவும் அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சால் இன்னமும் பெரிய பிரச்சனை ஆகிடும், வேணாப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ கார்த்திகாவும் அந்த பக்கம் மாமாவுக்கு நம்மக்கிட்ட பேசக்கூட பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாயிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே வானதி வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க பாண்டியன்கிட்ட, அவங்களுமே நடந்த விஷயங்களை பற்றி தான் கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு, உங்கள் அண்ணன் வந்து 2 நாளாக கடையில் உட்காந்துக்கிட்டு சிடுசிடுன்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சு, நான் கூட ஏதோ விளையாட்டுக்கு தான் என்கிட்ட காண்டில் அப்படி பேசிகிட்டு இருக்குன்னு நினச்சேன், ஆனால் உங்கள் அண்ணி வந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்களாமே, அதுக்காக தான் கோவப்பட்டு அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரா, நான் சாரி, இன்னும் எதுவும் தெரியாத நான் கூட அவர் கொஞ்சம் கலாச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது வானதி. இப்போது பாண்டியன் இருந்துக்கிட்டு, விடு, தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டேல்ல, அவன் கொஞ்சம் டென்ஷனில் தான் இருக்கான், அவங்க சடனாக வீட்டை விட்டு போயிட்டாங்க இல்லையா அப்படின்னு. ஆமாம், ஏன் அவங்க வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னாலாம் வந்து வானதி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு, அது அவங்களுடைய விஷயம், அவங்களுடைய பர்சனல் மேட்டர், அவங்களுக்குள்ள ஏதோ பேசிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் ஆயிப்பாங்க, நம்ம ஏன் அதிலலாம் தலையிடம், விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதி கிட்ட சொல்லிடுறாங்க பாண்டியன். அவங்களுமே சரி விடு, அது நமக்கு என்ன, அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க, நான் கூட ஏதோ நம்ம லவ் பண்ணுறது பிடிக்காம பொறாமையில் அப்படி பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் கூட சின்ன சண்டைன்னு தான் நினச்சேன், வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா நான் கூட அப்படி பேசியிருக்க மாட்டேன், சாரி அப்படின்னு வானதி வந்து சொல்கிறாங்க. விட அதை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டல அப்படின்னு எங்கள் பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, எப்படி வந்து சோழன் வந்து திரும்பவும் நிலாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்களா, இல்லை வந்துட்டு நிலா நிரந்தரமாக ஹாஸ்டலில் இருந்துட போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் தேய்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.